வடக்கு நோக்கிய காளி என்றால் மிக மிக விசேஷமானவள், ஆவேசமானவளும் கூட. தீமைகளை வேறறுக்கும் உக்கிரமான சக்திகளே வடக்கு நோக்கி வீற்றிருக்கும் என்பது ஆன்மீகம் சொல்லும் ரகசியம். அப்படி சுமார் 2000 ஆண்டுகளாக ஆவேசத்தோடு எழுந்தருளி நம்மையெல்லாம் காத்துக் கொண்டிருக்கும் மகா சக்தியே சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மன். மதுரகாளி என்றால் அமிர்த வர்ஷினியாக வரங்களை அள்ளித் தருபவள், மதுரமாக மனங்களை குளிர்விப்பவள் என்றும் சொல்லலாம். ஆனால் இங்கு மதுரையில் இருந்து புறப்பட்டு வந்த காளி என்பதால் இவள் மதுரகாளி என்றானாளாம். ஆம், மதுரையை கடும் கோபம் கொண்டு எரித்த கண்ணகியே இங்கு கோயில் கொண்டு இருக்கிறாள் என்பது ஒரு தகவல் இந்த ஊர் மக்களால் கூறப்படுகிறது. மதுரையில் இருந்து நிராதரவாக இங்கு வந்த கண்ணகி ஆவேசம் அடங்கி இந்த மக்களை காக்க சிறுவாச்சூரிலேயே தங்கிவிட்டாள் என்று தல வரலாறு கூறுகின்றது. 4 அடி உயரத்தில் வடக்கு திசை பார்த்து அச்சய கிண்ணம், உடுக்கை, பாசம், சூலம் தாங்கி இடது திருவடியை மடித்து வலது திருவடியை சிம்மத்தின் மீது ஊன்றி அருள்கோல வடிவில் சாந்த சொரூபியாக காளி இங்கு அரசாட்சி செய்கிறாள். ஆதிசங்கரரும் சதாசிவ பிரம்மேந்திரரும் வணங்கிய காளி இவள். வாரம் 2 நாட்கள் மட்டுமே திறக்கப்படும் இந்த சன்னதியில் உச்சிகால பூஜை மட்டுமே நடைபெறும். உக்கிரமான இந்த பூஜை நேரத்தில் 2 கோடாங்கிகள் ஆலய மண்டபத்துக்கு வெளியே அருள் வந்து ஆடியபடி மதுரகாளி மற்றும் செல்லியம்மனின் கதையை பாட்டாக பாடுகிறார்கள். இவர்கள் பாடி முடித்த பிறகுதான் காளி அம்மனுக்கு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். சென்னை திருச்சி வழியில் பெரம்பலூரிலிருந்து தெற்கே சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது சிறுவாச்சூர். அந்த வழி செல்லும் எல்லா பேருந்துகளும் இவ்வூரில் நின்று செல்லும். திங்கள், வெள்ளிக்கிழமைகள், பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களில் மதுரகாளியம்மன் கோவில் திறந்திருக்கும். இது போன்ற அதிசய மற்றும் அற்புதமான கோயில் வரலாறுகள், திருக்கோயில்களின் வரலாறு தினம் தினம் உங்கள் கைகளில். மறக்காம நம்ம தமிழ் கடவுள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நாளை இன்னொரு யாத்திரையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.